ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா மொறுன்னு கிழங்கை மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நடுவில் நான் சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1/2 கிலோ கிழங்கை மீன் எடுத்திருக்கேன். தலை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ மீனுக்கு தான் எல்லா அளவுமே சொல்லியிருக்கேன். இப்போ நான் கிழங்கை மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மீனை நல்லா மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இது கூட ஹாஃப் லெமனை பிழிஞ்சிக்கலாம். ஸோ லெமன் ஆட் பண்ண பிறகு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலா எதுவுமே பிரியாது, நல்லா மசாலா வந்து மீனோட ஒட்டி வரும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு இது ஊறட்டும். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்ச மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா முறுன்னு வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துப்போம். மீன் நமக்கு நல்லா முறுன்னு வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மற்ற மீன் எல்லாத்தையுமே பொரிச்சுப்போம். இப்போ நமக்கு சூப்பராக கிழங்கை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரெசிபி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.